அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டோட ரொம்ப முக்கியமான பகுதிகள். அதாவது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்துள்ள ராதாபுரம், நாங்குநேரி, அந்த இங்கே விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம், அதே மாதிரி சாத்தூர், சிவகாசி, இன்னுமே சொல்லப்போனால் திருநெல்வேலியில் கீழே நாகர்கோயிலுக்கு கொஞ்சம் முந்தைய பகுதி. இந்த இடம் இன்னும் சொல்லப்போனால் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரையோட வெளிப்பகுதி, பேரையூர், சேடப்பட்டி, தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம் மேச்சேரி வரையிலும், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த பகுதி மாவட்டங்கள் குறைந்தபட்சமும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தோட செஞ்சி பகுதி, திருவண்ணாமலை, திருவள்ளூரோட மேற்கு பகுதி, திருத்தணி, அந்த பகுதியெலாம். நான் இதெல்லாம் என்ன சொல்கிறேங்க, அதிகமான சரிவுள்ள இடங்கள். நிலம் வந்து அந்த பகுதி மேடாகவும் இந்த பகுதி பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி. உங்களுக்கு ஈஸியாக போர் வந்து காஞ்சி போயிடும். அப்படி காஞ்சி போச்சுன்னா, இப்போ கூட கேட்டுக்கிட்டே இருக்கீங்கள, யாராவது பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்களா, பூசா போர் போடணும் அப்படின்னு. பூசா போர் போட எவ்வளோ கேட்குறாங்க? 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. அல்லது இன்னும் ஒரு 6 இன்ச்சு போருக்கு பதிலாக 8 இன்ச்சு போடுறீங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக 4.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அரசாங்கத்தில் இலவசமாக பண்ணைக்குட்டைகள் தோண்டி தர்றாங்க, வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக. அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இந்த பகுதி மக்கள் எங்கே இருந்தாலும் நம்ம மக்கள் அவங்களுடைய நிலத்தில், யாரோட நிலம் மழை பெஞ்சால் தண்ணி ஓடி வந்து ஒரு வாகாக இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல 3 அல்லது அதுக்கு மேலே ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்க இந்த பண்ணைக்குட்டையை போட்டுக்கோங்க. கிணறு அல்லது போர், இதோட மேட்டு பகுதி, அங்கே அந்த பண்ணைக்குட்டை போட்டுக்கணும். மழை பெஞ்சால் ஓடி வர்ற தண்ணி வந்து இந்த பண்ணைக்குட்டையில் நின்றும். இந்த நிற்கிற மழை தண்ணீர் பூமிக்குள்ளே இறங்கி கீழே, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிணறு, போருக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி. நீங்கள் எங்கே தெரியுமா பாயிண்ட்டு காட்டுறீங்க? பக்கத்தில் ஏதாவது பாறை இருந்தால், பயன்படாத இடம் இருந்தால் அங்கே போய் நம்ம குளம் போடணும்னு நினைக்கிறோம். அது வந்து பள்ளத்திலிருந்து உங்கள் போர் மேட்டில் இருந்தால், உங்கள் கிணறு மேட்டில் இருந்தால் பிரயோஜனமே இல்லை. எந்த இடத்துல பண்ணைக்குட்டையை அமைக்கணும் அப்படின்னா, போர் கிணறோட மேட்டுப்பகுதியில் அமைக்கணும். இப்போ முக்கியமாக வந்து சாத்தான்குளம் ஏரியாவோ அல்லது அதை சுற்றி உள்ள ஒன்றியங்கள்லேயோ உப்புத்தன்மை ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது, எந்த பயிரும் சிறப்பாக வரமாட்டேங்குது. ஓட்டப்பிடாரத்தில் வந்து நமக்கு சுண்ணாம்புத்தன்மை அதிகமாக இருக்குது, பேரையூரில் சுண்ணாம்புத்தன்மை அதிகமாக இருக்குது, சிவகாசியில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் பூமிக்குள்ளே இருக்க மண்ணை குளிர வச்சு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சூடை வெளியே அனுப்பிச்சு, சூடுங்கிறது என்ன, மண்ணுக்குள்ளே இருக்க சுண்ணாம்பு மேலே தண்ணி விழுகும்போது பொறிஞ்சிச்சுன்னா ஒரு ஒன்று வரும் இல்லைங்களா, ஒரு சூடு, அந்த சூடை சொல்கிறேன். அந்த சூடை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா சுண்ணாம்பு வந்து உங்களுக்கு நல்ல பலனுள்ள மண்ணாக மாறும். அப்படி மாறணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த பகுதி மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தயவுசெய்து இப்போவே விண்ணப்பிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையா, பக்கத்தில் இருக்க யூனியன் ஆஃபீஸ்க்கு போங்க, பிடிஓ ஆஃபீஸ்க்கு. அங்கே வேளாண்மை துறை அலுவலகம் இருக்கும், அங்கே ஒரு இன்ஜினியர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுங்க. அதுவும் தெரியலையா, உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போங்க, உங்கள் கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுங்க. உங்கள் பேர், ஃபோன் நம்பரோட, பெறுநர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மாவட்டம், ஐயா என்னுடைய நிலம் இந்த சர்வே நம்பரில் இந்த ஊரில் இந்த பகுதியில் இருக்குது, எனக்கு ஒரு பண்ணைக்குட்டை அமைத்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன், இவ்வளோதாங்க. அல்லது ஒரு குளம் அமைத்து தருமாறு, உங்களுக்கு எது பிடிக்குதோ, எந்த வார்த்தையை உபயோகப்படுத்த முடியுமோ அப்படி பண்ணுங்கள். ஆனால் தயவு செய்து பண்ணுங்கள். அடுத்த மாதம் பணம் வரப்போகுது, அதாவது செப்டம்பரில் பணம் வந்துடும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்குள்ளே இந்த குளத்தை அமைச்சிக்கிட்டிங்கன்னா, இந்த போரும் கிணறும் சூப்பர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு
புது கிணறு தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை, புது போர் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறப்ப காசு மிச்சமாகும். அடுத்த வேலையை பார்க்கலாம். சரிங்களா? இலவசமாக பண்ணித்தராங்க அரசாங்கத்தில். தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.